நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. சிதம்பரம் தெற்கு வீதியில் உள்ள பால நரமுக விநாயகர் ஆலயத்தில் இன்று சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு மாலை விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கவசம் சாத்தப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் வடமலம்பட்டி குபேர விநாயகர் ஆலயத்தில் இன்று சங்கடகர சதுர்த்தி முன்னிட்டு குபேர விநாயகருக்கு சிறப்பு அலங்காரமும் வழிபாடும் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் நொச்சிமலை 10/9/25 இன்று கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ராதா ஸ்ரீ ருக்மணி சமேத ராஜகோபால சுவாமி துளசி மாலை வண்ண மலர் மாலைகளால் அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் காட்சி. ஆவணி மூல உற்சவம் 7ஆம் நாள் அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம். கடலூர் மாவட்டம் 10/9/25 இன்று புவனகிரி ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மதனை மடத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் காட்சி. முசிறி செப்டம்பர் 10 இன்று ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி அம்மன் சிகப்பு நிற சேலையில் வண்ண மலர் மாலையுடன் அலங்காரத்துடன் அருள் பாலிக்கும் காட்சி. திண்டிவனம் அடுத்த டி பாஞ்சாலம் வாழை வராகி அம்மன் திருக்கோவிலில் இருக்கும் விநாயகர், முருகன், திரிபுர சுந்தரி, வாழை வராகி அம்மனுக்கு சங்கடகர சதுர்த்தியான இன்று செப்டம்பர் 10 புதன்கிழமை 16 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். இப்பகுதி மக்கள் திரளான அளவில் கலந்து கொண்டு தீபமேற்றி வழிபட்டு தரிசனம் பெற்றனர். காட்பாடி ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவிலில் சங்கடகர சதுர்த்தி விழா கோலாகலம். வேலூர் செப்டம்பர் 10 வேலூர் மாவட்டம் காட்பாடி வள்ளிமலை கூற்றோடு அருகில் உள்ள ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவிலில் வைகாசி கிரத மாத சங்கடகர சதுர்த்தி விழா நடந்தது. சி. கொத்தங்குடியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் கரகூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி வழங்கிய ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர் அருள்மாறன் கேடயம் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். தாய்லாந்தில் மீலாதுன் நபி விழா. பேங்காக் தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் அமைந்துள்ள பேங்காக் பள்ளியில் தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சங்கம் சார்பாக மீலாதுன் நபி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேல்மலையனூர் ஒன்றிய பள்ளியில் சீர்வரிசை வழங்கு விழா. வலங்கைமான் பேரூராட்சி பகுதியில் நடைபெற்ற 2வது கட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் குழுவினருக்கு வங்கி கடனுக்கான காசோலைகளை கலெக்டர் மோகனச்சந்திரன் வழங்கினார். புதுக்கோட்டை வாசிக்கிறது நிகழ்ச்சியில் தண்டலை நடுநிலைப்பள்ளி வாசிக்கிறது. திருநெல்வேலி மாநகரம் தச்சநல்லூர் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் 10/9/25 இன்று காலையில் நடந்த திருக்குறள் திருப்பணிகள் திட்ட நிகழ்ச்சியில் உரையாற்றிய திருக்குறள் இரா முருகனுக்கு திருக்குறள் திருப்பணிகள் திட்ட கண்காணிப்பு குழு உறுப்பினர் கவிஞர் பேரா நூல் பரிசு வழங்கினார். தாயனூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம். மாபெரும் தமிழ் பாரம்பரிய உணவு திருவிழா. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று தமிழ் பாரம்பரிய உணவுகளை புதுப்பிக்கும் நோக்கத்தில் உணவு திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இந்திய தேசிய லீக் கட்சியின் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது.
கட்சியின் மாநில தலைவர் அப்துல் ரஹீம் திறந்து வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் ஆலம்பூண்டி ஸ்ரீரங்க பூபதி கல்வி குழுமம் மற்றும் நியூஸ் 7 தொலைக்காட்சி இணைந்து ரங்கபூபதி கல்லூரியில் நடத்திய துளிரும் விஞ்ஞானிகள் கண்காட்சியை இன்று செப்டம்பர் 10 புதன்கிழமை மஸ்தான் எம்எல்ஏ குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்த்து சிறப்புரையாற்றினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.